டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் வந்து கொடுத்த கடிதம் வேண்டுகோள் எப்படிங்க மீடியாவுக்கு கசிஞ்சது? யாருங்க டிஜிபி அலுவலகத்துல இருந்து கொடுத்தாங்க? ஏன் கரூர்ல கல்யாண மண்டபம் கிடைக்காம பண்ணீங்க? அப்புறம் ஏன் திருச்சிக்கு போனோம்? மகாபலிபுரத்துல அவர் சந்தித்தது அவரை பொறுத்தவரையில் அவர் மனசாட்சிக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி தந்திருக்கோம். அதே போல அவரை வந்து பார்த்தவங்க, காயமடைஞ்சவங்க எல்லாம் ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே திருப்தியா போயிருக்காங்க. யாருமே அதிருப்தி இல்லை. வராதவங்களை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க கடத்தப்பட்டார்களா, அடைச்சு வைக்கப்பட்டார்களா, தடுக்கப்பட்டார்களா, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வரும் வெளியே எல்லாம். சபரீசன் வந்து, அதாவது நம்ம முதல்வருடைய மருமகன் பெண் என்ற ஒரு நிறுவனம் நடத்தினார். அந்த நிறுவனத்தின் சார்பாக விஜயினுடைய இன்ஃபுளுயன்ஸ் செல்வாக்கை சரிக்க, விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த, பொய்யான தவறான விஷயங்களை பரப்புவதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக கூகுளுக்கு மட்டும் நான் சொல்றேன் 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த 3 மாசத்துல. இந்த ஆட்சியின் அலங்கோலம் வந்து தெரியாம இருக்கிறதுக்கு தான் விஜயை பிடிச்சின்னு தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த உறுதிமொழி, இவங்க நடத்துற மோசமான நிர்வாகம், இதெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு தான் கரூர் டிராஜடி, விஜய் அவர் போல, இதுதான். இதெல்லாம் ஒரு நான் இஷ்யூஸ் என்னன்னா, நேற்று ஒரு பத்திரிகையில படிச்சேன். 311 பள்ளிகள்ல கடந்த கல்வியாண்டுல தமிழ்நாட்டுல ஒரு மாணவர் கூட சேரலையா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சிவகார்த்திகேயன் போன்ற கல்வியாளர்கள் இருக்காங்க இல்லையா, புகழ்பெற்ற கல்வியாளர்கள், அறிஞர்களை வச்சு ஒரு விளம்பர நாடகம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்தியாவில 4வது இடத்துல இருக்கு. எதுலன்னா, ஒரு மாணவர் கூட சேராத பள்ளிகள் எண்ணிக்கையில. இன்ப நிதி வயசு என்னங்க, அவர் எப்படிங்க வந்து ரெட் ஜெயண்ட் சிஇஓ ஆன ஒண்ணு 100 கோடி இட்லி கடை படத்தை எடுக்கிறாரு? இல்ல உதயநிதி மட்டும் எப்படி படம்லாம் எடுத்தாரு? இன்னைக்கு சினிமா துறையை வந்து ஆதிக்கம் பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட், எல்லா தேட்டரையும் அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு அவங்க வச்சதுதான் சட்டம்ன்றாங்களே. குடும்ப ஆட்சி தானங்க நடக்குது. விஜய் வந்து அந்த பணியருக்குள்ளேயே இருக்காரு அப்படின்ற நரேட்டிவை செட் பண்றதுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் மற்றவங்களும் வந்து முயற்சி பண்றதை பார்க்க முடியுது. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பனையூர் பண்ணையார் வந்து கிளம்பிட்டாரு, பார்க்க போறாரு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, திருச்சியிலேயாவது மீட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து பாக்குறீங்க? கரூர்ல ஏங்க நீங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கல? டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் வந்து கொடுத்த கடிதம் வேண்டுகோள் எப்படிங்க மீடியாவுக்கு கசிஞ்சது? யாருங்க டிஜிபி அலுவலகத்துல இருந்து கொடுத்தாங்க? ஏன் கரூர்ல கல்யாண மண்டபம் கிடைக்காம பண்ணீங்க? அப்புறம் ஏன் திருச்சிக்கு போனோம்? ரெண்டாவதுங்க, 2-3 நாளைக்கு முன்னால நான் பார்த்தேன், பத்திரிகையாளர் வந்து இந்த பிலிக்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய காணொலியில ரொம்ப ஆதாரங்களோடு போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 25 கோடி செலவு பண்ணிருக்காராம் சபரீசன் வந்து, அதாவது நம்ம முதல்வருடைய மருமகன் பெண் என்ற ஒரு நிறுவனம் நடத்தினார். PEN, பெண் இல்ல, PEN. அந்த நிறுவனத்தின் சார்பாக விஜயினுடைய இன்ஃபுளுயன்ஸ் செல்வாக்கை சரிக்க, விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த, பொய்யான தவறான விஷயங்களை பரப்புவதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக கூகுளுக்கு மட்டும் நான் சொல்றேன், அதாவது யூடியூப் வீடியோ அதெல்லாம் ப்ரோமோட், அதுக்கு 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த 3 மாசத்துல. அப்ப இவங்க வந்து லட்சக்கணக்கில் கோடி வச்சிருக்காங்க இவங்க சேர்த்துன்னு நான் சொல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால மந்திரியா இருக்கிறாரு பாருங்க பழனிவேல் தியாகராஜனே ஒரு இதுல சொல்லிட்டாரு, ஆடியோ லீக் ஆச்சு. அதாவது மாப்பிள்ளையும் பையனும் 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்கானுங்க, பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஊழல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சமாச்சாரத்தை அவரு சொல்றாரு. ஆனா அது 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கு. இல்லைன்னா இன்ப நிதி வயசு என்னங்க, அவர் எப்படிங்க வந்து ரெட் ஜெயண்ட் சிஇஓ ஆன ஒண்ணு 100 கோடி இட்லி கடை படத்தை எடுக்கிறாரு? இல்ல உதயநிதி மட்டும் எப்படி படம்லாம் எடுத்தாரு? இன்னைக்கு சினிமா துறையை வந்து ஆதிக்கம் பண்ணி வச்சிருக்காங்களே
நம்ம உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட் எல்லா தேட்டரையும் அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு அவங்க வச்சதுதான் சட்டம்ன்றாங்களே. குடும்ப ஆட்சி தானேங்க நடக்குது தமிழ்நாட்டுல வந்துங்க. குடும்ப ஆட்சி தானே திரையுலகத்தில் நடக்குது. அதனாலதானே திரைத்துறை இருக்கிற பல பேரும் பயப்படுறாங்க, கருத்து தெரிவிக்கிறதுக்கே அச்சப்படுறாங்க. அதனால வந்துங்க திமுக வந்து அதன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டனங்க. இவங்களுடைய எவ்வளவு அவதூறு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், கரூர் அந்த துயரத்துக்கு பிறகு ரெலன்ட்லெஸ்ஸா 24x7 இந்த மீடியாவை அடிமைகளாக்கி அவங்க செஞ்சாலும், ஆனா மக்கள் துளியும் அதை நம்பலைங்க. இன்னைக்கு மக்கள் வந்து அவங்க உண்மையை உணர்ந்து இருக்கிறார்கள். இதே இந்த அம்மா சொல்றேன்ல, இந்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிய அம்மா, அந்த அம்மா அந்த நிகழ்ச்சி நடந்து அவர் கணவனை இழந்த துயரத்துல ஒரு 2 நாள் கழிச்சு பேசின காணொலி எல்லாம் அப்பவே நான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் மேல ஒரு தப்பும் இல்லைங்க, விஜய் சார் மேல ஒரு தப்பும் இல்ல, போலீஸ் தாங்க தப்பு பண்ணிடுச்சு, போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்துடல, அதனால தாங்க இது நடந்ததுன்னு இதே இந்த அம்மா பேசினாங்க. அதை எடுத்து இப்ப சன் நியூஸ் போடுவாங்களா? அதை எடுத்து நம்ம கலைஞர் டிவில போடுவாங்களா? ஆக வந்து ரொம்ப மலிவான அரசியலுக்கு பிண அரசியலை திமுக செய்கிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. அதனால மகாபலிபுரத்துல அவர் சந்தித்தது அவரை பொறுத்தவரையில் அவர் மனசாட்சிக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி தந்திருக்கோம். அதே போல அவரை வந்து பார்த்தவங்க, காயமடைஞ்சவங்க எல்லாம் ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே திருப்தியா போயிருக்காங்க. யாருமே அதிருப்தி இல்லை. வராதவங்களை பத்தி எனக்கு தெரியாது, அவங்க கடத்தப்பட்டார்களா, அடைச்சு வைக்கப்பட்டார்களா, தடுக்கப்பட்டார்களா, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வரும் வெளியே எல்லாம். அதாவது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு தான், திமுகவினர் புழுகு உடனே வெளியே வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனா வந்தவர்கள் ரொம்பவும் நிம்மதியோடு நெகிழ்ச்சியோடு இது போல ஒரு அரசியல் தலைவரை நாங்கள் வாழ்நாளில் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இவரு லேட்டா செஞ்சாலும் விஜய் அதை வந்து கரூர்ல செய்யாம மகாபலிபுரத்துல செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்மாதிரியை தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நேத்து இந்த மகாபலிபுரம் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கிறப்பவே சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கரூர் சம்பந்தமான ஒரு மேஜர் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. இதை ஒட்டி பொதுச் செயலாளர் டிவிக்கோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு ஒரு மனு போட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாரு. நேற்று நீதிபதி அவர்கள் ஒரு விமர்சனம் வந்து வச்சிருந்தாரு. அதாவது மொத்தமா பொதுப்படையா தாவைக்கா மேலேயும் இல்ல, தமிழக அரசு மேலேயும் வந்து இல்ல, பொதுப்படையா என்ன வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லேட்டா நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சி வந்து பர்மிஷன் வந்து கேட்கிறப்ப அவங்களுக்கு நீங்க லேட்டா கொடுக்கறதே ஒரு பிரச்சனையில போய் வந்து முடியுது, இந்த தவற பண்ணாதீங்க அப்படின்ட்டு காவல்துறை கிட்ட ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க. இதை ஒட்டி இந்த எஸ்ஓபியும் வந்து சீக்கிரமா வேணும் அப்படின்ட்டு நீதிபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்து, இதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? நான் வந்துங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. தமிழ்நாட்டுல காவல்துறை எப்படி திமுக அரசின் ஏவல் துறையாக செயல்படுகிறது என்பதை நான் சொல்லி மக்கள் தெரிந்து கொள்ளும் நிலையில எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் வந்து எந்த அளவுக்கு பாரபட்சமா இருக்குதுன்னு. அதாவதுங்க கரூர்ல நாளைக்கு பேச போறாரு விஜய்னா, இன்னைக்கு இரவு வரையில எந்த இடம்ன்றத போலீஸ் சொல்லவே இல்லைங்க, அனுமதி எங்க. அப்புறம் எப்படி குறுகிய காலத்துல அந்த தாவைக்கு அவங்க ரொம்ப சின்ன கட்சி, அனுபவம் இல்லாத கட்சி, அவங்க வந்து எப்படிங்க அந்த குறுகிய நேரத்துல ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இருக்க முடியும்? சோ அந்த துயரத்துக்கு முக்கிய காரணம், முதல் காரணமே காவல்துறையினும் ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தாங்க. எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க? இப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க, லட்சக்கணக்கான பேர், 50,000 பேர், 40,000 பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு முதல் நாள் ராத்திரி வரைக்கும் இடம் எதுன்னு சொல்லாது போலீஸ் துறைனா எப்படிங்க ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண முடியும்? சோ இது ஒண்ணு பாத்துங்க போலீஸ பத்தி. கரூர்ல விஜய் வந்த மீட்டிங்கு அவங்க அணுகுமுறை. இதே நேரத்துல திருச்சியில இருந்து அவரு வந்து பிரச்சாரம் தொடங்கினார்ல, பரப்புரை. ஆமா. அடுத்தது வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் போனார்ல 2வது சனிக்கிழமை. திருவாரூர்ல விஜய் போட்ட அந்த பரப்புரை கூட்டம் நடந்த இடத்திலேயே மறுநாள் திமுக மீட்டிங் போட்டாங்க. அதே இடத்துல கூட்டத்தை திரட்டினாங்க. நேரு போனாரு, அந்த மாவட்டமே திரண்டுது. அதாவது நாங்க இருக்கிறோம் காட்டுறதுக்காக. எதுக்கு?
ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரு சொல்லிட்டு தான் வந்து பரப்புரை பண்ணிட்டு போறாரு. ரைட். நீங்க வந்துட்டு போலீஸ் எப்படி அனுமதி வாங்குனீங்க? அதே இடத்துல அடுத்த நாளே வாங்குறீங்க. இது எப்படி பாசிபிள்? இப்ப அன்லெஸ் போலீஸ் வந்து கோர்ட் சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸ. அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருந்தாலும் இத்தனை நாளைக்கு முன்னால நீங்க அனுமதி கேட்கணும். இத்தனை நாளைக்குள்ள அனுமதி கேட்ட சப்மிட் பண்ண இத்தனை நாள்ல நாங்க அனுமதி கொடுப்போம். எய்தர் யூ கிராண்ட் ஆர் ரெஃப்யூஸ். அவ்வளவுதானே. நீங்க ஏன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி நாட்டாம பண்றீங்க? இங்க போடாதீங்க, அங்க போடாதீங்கன்னு. இப்ப கரூர்ல ஜனவரி மாசம் அதிமுக ஒரு நிகழ்ச்சிக்காக கேட்ட இடம் இந்த வேலுசாமிபுரம். அப்ப என்ன சொல்லி இது போலீஸ் மறுத்ததுன்னா, இது போன்ற அரசியல் கூட்டங்களுக்கு நடத்த ஏற்றதல்ல, உகந்ததல்ல, நாட் சூட்டபிள் சொல்லி மறுத்தாங்க. அது எப்படிங்க அந்த இடம் வந்து ஜனவரியில் நாட் சூட்டபிளா இருந்த இடம் கரூர்ல, அது எப்படி வந்து செப்டம்பர்ல சூட்டபிள் ஆச்சு? காவல்துறை தான் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆக காவல்துறை என்பதுங்க ஆட்சியாளர்கள் ஆட்டுவிக்கிற ஒரு கைப்பாவையாக ஊடகங்கள் மாதிரி மாறிவிட்டது என்பது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், நீதிபதிக்கும் தெரியும். அதனாலதான் அவர் இருக்கிற ஸ்தானம், அந்த நீதிபதி நாட்காலியில உட்கார்ந்துட்டு என்ன மாதிரி அவர் பேச முடியாது. ஆகவே அவர் ஊடகமா தான் சொல்ல முடியும். அது சொல்றாருல்ல, நீங்க வந்து ஒழுங்கா இருக்கணும், பாரபட்சம் இல்லாம எல்லா கட்சியும் சமமா நடத்தணும். நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சினா முதல் நாள் அனுமதி கொடுக்க கூடாது, அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும் ஆர்கனைசர்ஸ்க்குன்னு சொல்றாரு. இது வரவேற்க தகுந்ததுதான். ஆனா திமுக ஆட்சியில் காவல்துறை என்பது நேர்மையாக, நடுநிலையாக, சட்ட ரீதியாக செயல்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு உதாரணங்கள். இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கலக்கி ஊத்துனாங்க. இப்ப யார் கைது செய்யப்பட்டார்கள்? சென்னை போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணாரு? இறங்கி உடனே புடிச்சிட்டாங்களா? எவ்வளவு மாசம் ஆச்சு? யாருக்கும் தெரியாதா யாரு செஞ்சாங்கன்றது? அதனால காவல்துறை என்பது நடுநிலை பிறழ்ந்து ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. எதிர்கட்சிகள் ஆட்சியை விமர்சிப்பவர்களை அவங்க வந்து துன்புறுத்துகிறார்கள், தொல்லை தருகிறார்கள் என்பது நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இது ஒரு காரணம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்றாரு. இது ஒரு காரணம் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும்ன்றது. இந்த ஆட்சி தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு குடும்ப அரசியல், ஊழல், நிர்வாகம், ஆணவ கொலைகள் பெருகுவது, ஜாதிய வன்மங்கள் அதிகரிப்பது, இந்த குற்றங்கள், டாஸ்மாக், மது விற்பனை. பாருங்க, தீபாவளியில வந்து வரலாற்று சாதனை 970 கோடி விற்பனை தீபாவளிக்கு. இது என்னங்க சாதனையாங்க? இதெல்லாம் வேதனைங்க. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைத்து மது விலக்கை நாங்க மெல்ல மெல்ல அமுல்படுத்துவோம் சொன்ன கனிமொழி அக்காவும் ஸ்டாலினும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அதனால வந்துங்க அவங்கள பொறுத்தவரையில தேர்தல் வாக்குறுதிகளை மறந்தது போல அவங்க மக்களுக்கு கொடுத்த எந்த உறுதிமொழியையும் ஆட்சி காலத்துல நிறைவேற்ற மாட்டாங்க. அதனாலதான் ரொம்ப சரியா சொன்னாங்க அரசு ஊழியர்கள். அவங்க மு.க. ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவரா வச்சாதான் அவருக்கு வந்து எங்களெல்லாம் சந்திப்பாரு, எங்க கோரிக்கையை ஆதரிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தேர்தலில் அதை நாங்க பண்ணுவோம்னு ரொம்ப தைரியமா சொன்னாங்க. அவர் வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை என்பதை உணர்ந்ததாக தெரியல. மாறா 99% நிறைவேற்றிட்டோம், 100% நிறைவேற்றிட்டோம், சொல்லாததையும் செய்து விட்டோம்னு டயலாக் அடிக்கிறாங்க. இங்க அன்புமணி ராமதாஸ் மொத்தமே 13% தாங்க நிறைவேற்றி இருக்கிறீங்கன்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கே தெரியும் பல உறுதிமொழிகள் நிறைவேற்றவே இல்லை. ஆனா இங்க பாருங்க, லேட்டஸ்டா நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எதிர்கட்சி தலைவர் போனாரு, அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஓடினாரு, அப்புறம் விவசாய அமைச்சர் எல்லாம் போனாங்க. இந்த திருவாரூர் மாவட்டத்துல நெல் கதிர்கள் வந்து செய்து வாங்க முடியாதால, அதை சேமிக்கிற உடைய குடவுன்கள் இல்லாதால முளைச்சிடுச்சு. அது கொஞ்சம் முளைச்சா என்ன, அதாவது நெல் முளைச்சிட்டாலே அது முடிஞ்சு போச்சு. அந்த விவசாயிகளுடைய விளைச்சல் காலியாச்சு. நான் கேட்கிறேன், ஏன் வந்து போதிய கிடங்குகளை, போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியல? மழைக்கு முன்னால
கேட்டா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட பண்றோம், போன வருஷத்துல இந்த வருஷம் அதிகம். இந்த பட்டியல், இந்த புள்ளி விவரம் இதெல்லாம் தேவையில்லை. த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் இஸ் விவசாயிகள் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், சமாதிகளுக்கு 100 கோடி 200 கோடி, பேனா நினைவு சின்ன வைக்க 200 கோடி. சீமான் கேட்கறது இந்த வகையில கரெக்ட் தாங்க. அவர் கேட்கறது பல நேரங்கள்ல அவர் தமாஷ் பண்ணி காமெடி எல்லாம் பேசினாலும் சில நேரங்கள்ல பாயிண்டடா சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார், இந்த ஆட்சி பண்ற விஷயங்களை. அதனால பேனா நினைவு சின்ன வைக்கிறதுக்கு 200 கோடி செலவு பண்ற உங்களுக்கு ஏன் இந்த குடவுன்கள்லாம் அமைக்கணும்ன்றது தோணல? 4.25 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. இப்ப எடப்பாடி ஆட்சியை பத்தி நீங்க இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க ஆட்சிக்கு 4.25 வருஷம் ஆச்சு. அதனால இந்த ஆட்சியின் அலங்கோலம் தெரியாம இருக்கிறதுக்கு தான் விஜயை புடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த உறுதிமொழி, இவங்க நடத்துற மோசமான நிர்வாகம், இதெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு தான் கரூர் டிராஜடி, விஜய் அவர் போல, இதுதான். இதெல்லாம் ஒரு நான் இஷ்யூஸ் என்னன்னா, நேத்து ஒரு பத்திரிகையில படிச்சேன், 311 பள்ளிகள்ல கடந்த கல்வியாண்டுல தமிழ்நாட்டுல ஒரு மாணவர் கூட சேரலையா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சிவகார்த்திகேயன் போன்ற கல்வியாளர்கள் இருக்காங்க இல்லையா, புகழ்பெற்ற கல்வியாளர்கள், அறிஞர்களை வச்சு ஒரு விளம்பர நாடகம் நடத்தினாங்க இல்லையா சில வாரங்களுக்கு முன்பு. அது ஆனா இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்தியாவில 4வது இடத்துல இருக்கு. எதுலன்னா, ஒரு மாணவர் கூட சேராத பள்ளிகள் எண்ணிக்கையில. என்ன இதெல்லாம் என்ன? அதாவது யதார்த்தத்துக்கு புறம்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திமுக தான் தமிழ்நாட்டுக்கே விடுதலை வாங்கி தந்ததுன்னு வாங்க, இஃப் நாட் இன் இந்தியா. அந்த அளவுக்கு வரலாற்றை திருச்சி கூறுறாங்க. எங்க காமராஜ் போன்ற ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமாங்க? 9 வருஷம் ஆட்சி பண்ண முதலமைச்சர். என்னவோ கருணாநிதிக்கு அப்புறம் தான் இங்க ஆட்சியே வந்தா மாதிரியும் இங்க நிர்வாகமே நடந்தா மாதிரியும் திமுகவினர் நடத்துகிற இந்த பொய் பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடாதுங்க. அது 2026ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, பாருங்க. ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரியான ஒரு தேங்க்யூ சார்.